ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு யூகே இன்ஃபோடெக். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா சிஎஸ்எஸில் ஒப்பாசிட்டி அண்ட் ஹோர் ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா சிஎஸ்எஸில் கவுண்டரை பற்றி பார்ப்போம். கவுண்டர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவுண்டர் அப்படின்னா என்னென்னா, சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னா, ஏதாவது ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோ பிஹெச்பியோ ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்லாம் பண்ணுவோம்ல, அது மாதிரி ப்ளஸ் பண்ணுறது ஆட் பண்ணுறது, அதுதான் கவுண்டர்ஸ் அப்படின்றது. நீங்கள் வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எத்தனை அப்படின்றத கவுண்ட் பண்ண போகிறோம். கவுண்ட் பண்ணி அந்தந்த எலமெண்ட்டுக்கு நேராக நம்ம அதோட நம்பரை வந்து செட் பண்ண போகிறோம். இதை வந்து நம்மளாம் டிஃபால்ட்டாக செய்யாமல் கவுண்டர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் மூலியமாக நம்ம வந்து செய்ய போகிறோம். ஃபுல்லாக சிஎஸ்எஸ்ல பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து கவுண்டர்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போதைக்கு புரியலைன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நோட் பண்ணிச்சுங்க. நம்ம ரியல் டைமாக இதை செஞ்சு பார்க்கும்போது நமக்கு இது வந்து புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்எஸ் கவுண்டர் ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணோம்னா, கவுண்டர் ரீசெட் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பேஜில் வந்து எதை நம்ம எடுக்க போகிறோமோ அதை வந்து ரெடி பண்ணி வைக்கும். நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வைக்கும். தென் கவுண்டர் இன்க்ரிமெண்ட், நம்ம எந்த நேமில் வந்து கவுண்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அந்த நேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து 1 by 1 ஆட் பண்ணிகிட்டே வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். H1ல் ஒரு 4 எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்னா H1 4 இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1 இன்க்ரீஸ் பண்ணி 4 அப்படின்றத எடுத்து வச்சுக்கோம். தென் கண்டென்ட் அப்படின்றது என்னென்னா, நம்ம வந்து என்ன கண்டென்ட் வரணும், இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நம்பர் எத்தனாவது கவுண்ட் இது அப்படின்றத காட்டணும். எக்ஸாம்பிள் நம்பர் 1 அப்படின்னா நம்பர் 1 நம்பர் .1 அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றப்போ அது கண்டென்ட்டுக்குள்ளே கொடுப்போம். தென் கவுண்டர் ஆர் கவுண்டர்ஸ் ஃபங்க்ஷன், இது என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இந்த 4 வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து கவுண்டர் ரீசெட், தென் கவுண்டர் இன்க்ரிமெண்ட், கண்டென்ட்டு, கவுண்டர் ஆர் கவுண்டர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபுல்லாகவே ஒர்க் பண்ண போகிறோம், இந்த கவுண்டர்ஸ் ப்ராப்பர்ட்டியை. ஸோ நம்ம கீழே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா நம்மளுடைய பாடி டேக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவுண்டர் ரீசெட், நம்ம அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியான கவுண்டர் ரீசெட் அப்படின்றத ஃபஸ்ட் செட் பண்ணியிருக்காங்க. தென் செகண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, H2 டேக்குக்கு ஃபிஃபோர் ஆஃப்டர்னா நமக்கு தெரியும். ஃபிஃபோர்னா முன்னாடி, ஆஃப்டர்னா பின்னாடி. எனக்கு H2 டேக்குக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகணும், 1+1 ஆட் ஆகணும்னு சொன்னல. எக்ஸாம்பிள் H2 டேக் ஒரு 4 இது யூஸ் பண்ணிங்கன்னா 4 இது இன்க்ரிமெண்ட் ஆகணும்னு சொன்னல, அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ கவுண்டர் இன்க்ரிமெண்ட் செக்ஷனில் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு கண்டென்ட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா அதை டிஸ்பிளே பண்ண போகிறோம். கண்டென்ட்டில் செக்ஷன், அதுக்கப்புறம் எனக்கு இந்த என்ன இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும் நம்பர் அது வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ரியல் டைமில் இதை செஞ்சு பார்க்குறப்போ நமக்கு இது வந்து கிளியராக புரிய வரும். ஓகே, நம்ம வந்து கவுண்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு HTML ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிக்கிறேன். HTML கொடுத்து என்னோடய HTMLக்கான ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிவிட்டேன். இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து டைட்டில்ஸ் ரெடி பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன், H1 டேக்கில் டைட்டில்ஸ் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த டைட்டிலுக்கு நான் நேம் என்ன வச்சுக்கிறேன்னா ஜாவான்னு வச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் ஒரு 3 டைட்டில் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ செகண்ட் டைட்டிலுக்கு நேம் என்னென்னா பைத்தான் வச்சுக்கிறேன். பைத்தான். தேர்டுக்கு வந்து நான் PHPன்னு வச்சுக்கிறேன். ஸோ இது 3 தான் என்னுடைய டைட்டில்ஸ். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்டைட்டில்ஸ்னு உள்ள வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், சப்டைட்டிலாக H4 டேக்கில் நான் வந்து ஜாவா _level_1. ஸோ ஜாவாவில் level 1 அப்படின்றத இதோட சப்டைட்டில். ஸோ இதே மாதிரி நான் இன்னும் 3 ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ சப்டைட்டில் 2, சப்டைட்டில் 3, ஜாவாவில் level 1, level 2, level 3 அப்படின்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நான் பைத்தானுக்கும் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ பைத்தானில் level 1, பைத்தான் level 2, பைத்தான் level 3. ஸோ மாற்றிக்கிறேன்னா தென் இதே மாதிரி PHPக்கு நான் வச்சுக்கிறேன். level 1 for PHP, level 2 for PHP, then level 3 for PHP. ஓகே, ஸோ இதில் ஜாவா H1 டேக்கில் இருக்கக்கூடிய ஜாவா
பைத்தான், அதுக்கப்புறம் PHP. இது 3 என்ன டைட்டில்ஸ். அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாவாக்குள்ளே இருக்கக்கூடிய level 1, level 2, level 3 இது 3 வந்து சப்டைட்டில்ஸ். அதே மாதிரி பைத்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய level 1, level 2, PHP இருக்கக்கூடிய level 1, level 2, level 3 இதெல்லாம் வந்து சப்டைட்டில்ஸ் சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த கவுண்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறோம், எப்படி அந்த சிம்பிள் கால்குலேஷன் வைக்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸ்டர்னலில் நான் வந்து ஸ்டைல் எழுதிக்கிறேன். ஸோ பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய H1 டேக் செலக்ட் பண்ணுவோம். ஸோ H1 டேக்கு ஃபுல்லாக என்ன கொடுக்க போகிறேன்னா கலர் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக இதுக்கெல்லாம் கலர் வந்து க்ரீன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ H1லாம் க்ரீன் கலர்லேயும் H4 அதோட சப்டைட்ஸ்லாம் ப்ளூ கலர்லேயும் வச்சுக்குவோம். ஸோ கலர் ப்ளூ. ஓகே. ஸோ சேவ் பண்ணிட்டேன். இது வச்சு நம்ம பண்ணியிருக்கிறத நம்ம பார்த்துக்குவோம் ப்ரௌசரில் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு. ஸோ ஜாவா அதை டைட்டிலு, அதுக்கான சப்டைட்டில்ஸ் 3, அதே மாதிரி பைத்தான் அதுக்கான சப்டைட்டில்ஸு, PHP அதுக்கான சப்டைட்டில்ஸ். ஸோ இப்படி நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்டைல் வச்சுக்கோமா வேணா. ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் சென்டர் அதே மாதிரி இதையும் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் வச்சுக்குவோம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஜாவா பைத்தான்னா சென்டரில் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ டைட்டில்ஸுக்கெல்லாம் எத்தனை இருக்குது அப்படின்றத நம்மளோட கவுண்டர்ஸ் ஃபங்க்ஷன் மூலயமா நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் கவுண்டர் ரீசெட்டும் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ண வைக்க போகுது ரெடி பண்ணுறது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு பாடி டேக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாடி டேக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவுண்டர் ரீசெட் செட் பண்ணுறேன். ஸோ கவுண்டர் ரீசெட்டு இதுக்கு வந்து ஒரு நேம் வைக்கும். ஸோ இது டைட்டில் அப்படின்னு நான் சொன்னதுனால டைட்டில்னே நான் நேம் வச்சுக்கிறேன். ஸோ டைட்டில் நேம் வச்சுட்டு ஓகே. இப்போ வந்து இது கவுண்டர் ரீசெட் அதாவது ரெடி ஆகிடுச்சு. இந்த நேம் வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு H1க்கு பின்னாடி H1 டேக் தான் டைட்டில். ஸோ அதுக்கு வரணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா H1 செலக்ட் பண்ணிக்கிறேன். H1 டபுள் கோலன் வச்சு FIFO எனக்கு முன்னாடி வரணும் அப்படின்றதுனால FIFOவில் செட் பண்ணிக்கிறேன். FIFOவில் என்ன வரணும் அப்படின்னா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது கவுண்டர் ரீசெட் அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்த்தோமா. அதுக்கு கீழே என்னென்னா கவுண்டர் இன்க்ரிமெண்ட் அப்படின்றது இருந்திருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கவுண்டர் இன்க்ரிமெண்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா எதை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம்னா நம்ம மேலே கொடுத்தது டைட்டில். ஸோ அந்த டைட்டில் அப்படின்ற நேமை கொடுக்க போகிறோம். ஓகே. இப்போ டைட்டில்ன்ற நேமை கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அதை செட் பண்ணணும். அது வந்து கண்டென்ட்டுக்குள்ளே வரும். ஸோ கண்டென்ட்டில் நமக்கு என்ன வரணும்னா இது வந்து டைட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு டைட்டில் அப்படின்ற நேம் ரெடி பண்ணேன். இல்லாட்டி T1 அப்படின்னு இது கூட வேணால் இல்லாட்டி சும்மா நார்மலாக கொடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு கவுண்டர்னு கொடுத்துருக்கேன். கவுண்டருக்குள்ளே இந்த டைட்டில் அப்படின்ற நேம் வரணும். ஓகே. ஸோ டைட்டில். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டாட் வச்சு ஸ்பேஸ் விட்டு இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா கவுண்டர் ரீசெட் பண்ணியிருக்கேன், அதாவது ரெடி பண்ணியிருக்கேன். தென் அதுக்கப்புறம் எங்கே வரணும் அப்படின்னா H1 டேக்கு முன்னாடி வரணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த நேமை இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இந்த நேம் படி இனி இன்க்ரிமெண்ட் ஆகு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டைட்டிலில் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த இன்க்ரிமெண்ட் ஆனது கண்டென்ட்டில் வந்து டிஸ்பிளே ஆக போகுது. கண்டென்ட்டுக்கு முன்னாடி இந்த கவுண்டரில் கூடிய டைட்டிலில் இருக்கக்கூடிய நேம் வரப்போகுது, எந்த நம்பரோ அந்த நம்பர் வரப்போகுது. அதுக்கப்புறம் ஒரு டாட்டு ஸ்பேஸு, இதுக்கப்புறம் அந்த டைட்டிலோட நேம் வரும். ஸோ எக்ஸாம்பிள் ஜாவானா ஜாவா, பைத்தான், PHP அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி கண்டென்ட் வரும். ஓகே. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜாவா, பைத்தான், PHP அப்படின்ற 3க்கு முன்னாடியும் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணவே இல்லை. எந்த நம்பர் வரணும் அப்படின்றத நம்ம வந்து என்ட்ரு பண்ணல. இதுக்கப்புறம் இந்த நம்பர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ட்ரு பண்ணல. ஸோ நான் இன்னொரு டைட்டில் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சொன்னபடி H1 தான் டைட்டில் அப்படின்றதுனால நமக்கு இன்னொரு டைட்டில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். லாரவல் அப்படின்னு ஆட் பண்ணி ஸோ லாரவல்னு ஆட் பண்ணி இன்னும் இந்த டைட்டில் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போய் ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ 4th டைட்டில் வந்திருக்கு. பட் நான் அதுக்கு வந்து நம்பர் செட் பண்ணவே இல்லை. இது 4வது டைட்டில் அப்படின்னு செட் பண்ணவே இல்லை. பட் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கவுண்டர் ஃபங்க்ஷனோட ஒர்க்கு.
ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். இதுக்கு அடுத்து நம்ம வந்து சப்டைட்டில்ஸ் வச்சோம்ல, அந்த சப்டைட்டில்ஸ்க்கு எப்படி வந்து நம்ம வந்து இந்த கவுண்டர்ஸ் ஆட் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு ஜாவான்றதுக்குள்ள லெவல் 1 அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணணும், ஒன்றுக்குள்ளே ஒன்றாவது டைட்டிலில் ஒன்றாவது டாபிக், ஒன்றாவது டைட்டிலில் ரெண்டாவது டாபிக் அப்படின்னு கொண்டு வர வைக்கணும்ல. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இதே கான்செப்ட் அதே மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ H4 தான் நமக்கான மெயின். H4க்கு முன்னாடி தான் வைக்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னபடி ஒரு கவுண்டர் ரெடி பண்ணணும்னா அதுக்கான கவுண்டர் ரீசெட் அப்படின்றது மூலியமாக அதை ரெடி பண்ணணும். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, கவுண்டர் ரீசெட்டில் இதுக்கு நேம் வைக்கணும்ல, இது வந்து ஒரு சப் டைட்டில்னால நான் சப் டைட்டில் அப்படின்றதே கொடுத்துக்கிறேன். இல்லாட்டி சப் டிஐ அப்படின்றதே நேமாக வச்சுக்கோம். ஸோ இது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஷார்ட் ஃபார்மாக நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, H4க்கு ஒரு கவுண்டர் ரீசெட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த H4க்கு முன்னாடி FIFO எனக்கு வரணும் அப்படின்றதுனால ஸோ FIFO செட் பண்ணியிருக்கேன். FIFOவில் என்ன வரணும் அப்படின்றது முன்னாடி நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம முதல்ல பார்த்த மாதிரியே இதுலேயும் வந்து கவுண்டரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ கவுண்டர் இன்க்ரிமெண்ட் எந்த நேம் முதல்ல கொடுத்துருக்கோம் அப்படின்ற நேம். ஸோ இந்த நேம் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால இதே நேமை நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த நேமில் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. இப்போது எனக்கு கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும். கண்டென்ட்டில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது டிஸ்பிளே ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ கண்டென்ட்டில் கொடுக்குறப்போ எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரும் வரணும், அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய இந்த நம்பரும் வரணும் அப்படின்றது நம்ம கான்செப்ட்டு. ஸோ அதுபடி கண்டென்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கண்டென்ட்டில் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வரணும், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டைட்டில், அதாவது ஜாவா அப்படின்றது ஃபஸ்ட்டு, அது அந்த நேம் அந்த நம்பர் வரணும். ஸோ என்ன பண்ணிக்கிறேன்னா, கவுண்டர்ன்ற ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கவுண்டர்ன்ற ஃபங்க்ஷனில் டைட்டில் அப்படின்றத ஜாவாவுக்கான நம்பர். ஸோ டைட்டில் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும், ஒரு டாட் வச்சு அது இந்த நம்பரோட அது எக்ஸாம்பிளுக்கு ஜாவாக்குள்ள இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இருக்கும்ல, அதுக்கு நம்ம செட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த நம்பரோட வேல்யூஸும் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றப்போ நம்ம மறுபடியும் ஒரு கவுண்டர் ஓப்பன் பண்ணி அந்த கவுண்டருக்குள்ளே சப்டைட்டில், ஸோ இந்த நேமை கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் முதல்ல மாதிரி ஒரு டபுள் கொட்டேஷன், அதுக்குள்ளே ஒரு டாட். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கண்டென்ட்டில் சப்டைட்டில் கீழே இதோட மெயின் டைட்டில் ஜாவாவுக்கான நம்பர் 1, அதுக்கப்புறம் இந்த சப்டைட்டிலுக்கான நம்பர் இது எத்தனாவது லெக்கில் இருக்கோ, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அந்த பொசிஷனை பொறுத்து அதுக்கான நம்பர் செகண்டு, தென் டாட் வச்சு ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப்டைட்டில்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா ஜாவா அப்படின்றது ஃபஸ்ட்டு, ஜாவாவில் 1. ஸோ இது இன்க்ரிமெண்ட் ஆகலை. நம்ம பண்ணியிருக்கக்கூடிய மிஸ்டேக் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஓகே, இங்களுக்குள்ள வந்து ஒரு டாட் வச்சு நமக்கான இதுக்கு ஸ்பேஸ் விடுறோம். தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, H1 பாடிக்கு கவுண்டர் ரீசெட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி H2க்கு வந்து நம்ம H2 கொடுக்கக்கூடாது. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்க டேக் என்னென்னா H1 டேக், இதுதான் வந்து ஹெட்லைனு. ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப்டைட்டில்ஸ் தான் ரீசெட் பண்ண போகிறோம், அதுக்கான கவுண்டர் தான் கவுண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதால இந்த இடத்துல H1 கொடுத்துக்கிறேன். ஸோ H1 வந்து கவுண்டர் ரீசெட், H1 கவுண்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது பேஸ் பண்ணி இந்த இடத்துல எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம போய் ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா ஜாவா அப்படின்ற டைட்டில், அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு டைட்டிலுக்கு வந்து 1.1னும் தென் செகண்டுக்கு வந்து 1.2 1.3, அதே மாதிரி செகண்ட் இருக்க பைத்தானுக்கு பார்த்தோம்னா 2.1 2.2 அப்படின்றபடி ஆர்டராக வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்க்ரிமெண்ட் அப்படின்றது, இதுதான் வந்து கவுண்டர்ஸில் இன்க்ரிமெண்ட் செட் பண்ணுறது அப்படின்றது. இது வந்து எப்படி வந்து கவுண்டர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல சிம்பிள் கால்குலேஷன் வச்சு பண்ணுறது அப்படின்றது பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சிஎஸ்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.